අද අපි මන්නාරමට ආවේ ඒ අඩුපාඩු නිවැරදි කරගෙන ස්මාර්ට් රටක් හදන වැඩපිළිවෙලේ මන්නාරම මේ ස්මාර්ට් ඩිජිටල් ලෝකයට ගෙනියද්දී ඒකට කොයි විදියටද එකතු කරගන්නේ ඒකේ පළවෙනි පියවර තියන්න රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා පැහැදිලි දැක්මක් තියෙනවා අවබෝධයක් තියෙනවා කොහොමද මේක ගොඩනගන්නේ කියලා. එතුමා කවදාවත් කිව්වේ නැහැ සිංගප්පූරුවේ ලී ක්වාන් යූ වගේ මම වෙනවා කියලා. එතුමා කවදාවත් කිව්වේ නැහැ මැලේසියාවේ මහතීර් මොහමඩ් වගේ මම වෙනවා කියලා. එතුමා කියන්නේ මේ රට එතුමා සිංගප්පූරුවක් කරනවා කියලා කිව්වෙත් නැහැ. එතුමා මේ රට මැලේසියාවක් කරනවා කිව්වෙත් නැහැ. එතුමා මේ රට ශ්‍රී ලංකාවේ ඒ අතීතයේ ශ්‍රී විභූතිය නැවත අනාගතයට ගෙනහිල්ලා මේ රට ලංකාවට ගැලපෙන මොඩලයකින් ගොඩනගන්නයි මේ ආරම්භ කරන්නේ. ඒකත් දැන් ටික ටික ජනතාව තේරුම් ගනිමින් ඉන්නවා. ஆம், இந்த மன்னார் மாவட்டத்திலே இதுவரையில் இடம்பெற்ற குறைபாடுகள் நடைபெறாத செயல் திட்டங்கள் இவற்றையெல்லாம் நன்காக புரிந்து கொண்டிருக்கின்றார் எமது மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவருக்கு தெளிவான நோக்கு இருக்கின்றது. இந்த பகுதியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருக்கின்றது. ஆதலால் அவர் ஒருபோதும் சொன்னதில்லை இந்த நாட்டை நான் மலேசியாவாக ஆக்குவேன், இந்த நாட்டை நான் சிங்கப்பூர் நாடாக மாற்றுவேன் என்று கூறவில்லை. அதே நேரம் அவர் கூறவில்லை லீ குவான் யூவாக நான் மாறுவேன் என்று, அல்லது அவர் கூறவில்லை நான் மலேசியாவிலே மஹாதீர் மோகனாக மாறி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வேன் என்று பிரச்சாரங்கள் செய்யவில்லை. அவர் கூறுவது என்னவென்றால் இந்த பாரம்பரியங்கள் விழுமியங்கள் உரிமைகள் இவற்றையெல்லாம் மீண்டும் பெற்றுக் கொடுத்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை சுபீட்சமாக வாழ்வதற்கு இந்த நாட்டை இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவான நோக்குடன் இருக்கின்றார். ඒ ඉතිහාසය අධ්‍යයනය කරලා රටට ගැලපෙන මොඩලය මොකක්ද කියලා හිතලා අද රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ඒ වෙනුවෙන් මේ මන්නාරම ගොඩනගන්න ඒකට සුදුසු දේ මොකක්ද ක්‍රියාත්මක කරන්න ඕනි දේ මොකක්ද කියන එක අද තීන්දුව තීරණ අරගෙන මේ මන්නාරමට කරන්න ඕනි මොකක්ද ඒ වෙනුවෙන් එතුමා අද වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න සූදානම් කරමින් ඉන්නවා. ஆதலால் இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை எதிர்கால நவீன உலகத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்வது, இந்த பகுதியிலே எவ்வாறான செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், எந்தெந்த அம்சங்கள் எந்தெந்த பிரிவுகளிலே அபிவிருத்திகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நன்காக புரிந்து கொண்டு இந்த விசேடமாக இந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று என்ற நோக்கிலே எமது ஜனாதிபதி அவர்கள் இருந்து வருகிறார். මේ භූමියේ වෙසෙන ජනතාව ඒකේ හැකියාව ඒකේ දැනුවත්කම් මේ සියල්ල එක්ක නැවත වතාවක් ජාත්‍යන්තර මධ්‍යස්ථානයක් ඕනි පෙරදිග අපරදිග යා කරන ජාත්‍යන්තර වෙළඳ මධ්‍යස්ථානයක් බවට මේ මන්නාරම පත් කරන්නටයි ඒ සූදානම. இங்கு இருக்கின்ற இளைஞர் யுவதிகளின் இங்கு இருக்கின்ற மக்களின் ஆக்கப்பூர்வங்களையும் திறன்களையும் கொண்டு இந்த மன்னார் மாவட்டத்தை மீண்டும் அபிவிருத்தி செய்து பழைய காலத்தை போலவே இந்த மன்னார் மாவட்டத்தை ஒரு சர்வதேச வர்த்தக மையமாக்குவதற்கு மேற்கத்தைய கிழக்கத்தைய நாடுகள் நேருக்கு நேர் சந்திக்கும் ஒரு மையமாக இந்த மன்னார் மாவட்டத்தை மாற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். ඒකට ඕනි කරන වටපිටාව දැන් ගොඩනගමින් පවතිනවා. அதற்கான நடவடிக்கை அந்த நடவடிக்கைகள் செயல்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ඉන්දියානු මුහුදු කලාපය තුල මන්නාරමට සුවිශේෂී තැනක් දැන් හිමි වෙමින් පවතිනවා. මේක මේ සංචාරක ව්‍යාපාරයේ සංවර්ධනය වීම කියන එක මන්නාරමට අතිරේක දෙයක් විතරයි. இந்திய சமுத்திரத்தின் ஊடாக அந்த பிரதேசத்தின் ஊடாக இந்த மன்னார் மிகவும் முக்கியத்துவம் வைக்கின்றது உல்லாச துறைக்கு, உல்லாச வர்த்தக துறைக்கு. මෙතනදී වඩා වැදගත් වෙන්නේ අසල්වැසි ඉන්දියාව සමග අපි සම්බන්ධ වෙන කාලයක් තිස්සේ කතා කරපු සේතු සමුද්‍රම් ව්‍යාපෘතිය, ඒ වගේම අසල්වැසි ඉන්දියාවත් එක්ක ගොඩබිමින් සම්බන්ධ කරන පාලම් ව්‍යාපෘතිය, ඒ වගේම නැවත වතාවක් වරාය ගොඩනගලා ඉන්දියාවත් එක්ක ෆෙරි සර්විසස් පටන් අරගෙන භාණ්ඩ ප්‍රවාහන සේවාවන් ආරම්භ කරන එක. මේව තමයි අලුතෙන් අපි මේ මන්නාරමට කල්පනා කරගෙන යන වැඩපිළිවෙල. இப்போது நாம் கைச்சாத்திட்டு இருக்கும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் மூலமாக இந்த அயல் நாடான இந்தியாவுடன் எவ்வாறான சர்வதேச வர்த்தகத்தை ஏற்படுத்த முடியும், அந்த இந்தியாவுடன் நட்பை பேணி அவர்களுடன் ஒத்துழைத்து இந்த நாட்டின் அபிவிருத்திக்கு நாம் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை நாம் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். මේ වෙලදී ඉතින් ඉන්දියානු විරෝධයක් ආයි පාරක් ඒවි. සාමාන්‍යයෙන් ඉන්දියානු විරෝධය මේ වගේ වැඩ කටයුතු ගැන සාකච්ඡා කරනකොට ඉන්දියානු විරෝධයන් එනවා.
හැබැයි මේ බොරු ඉන්දියානු විරෝධය පාලා දැන් ඒ ඉන්දියානු විරෝධය කරපු අය දැන් ඉන්දියාවට එහෙ මෙහෙ යනවා. ඉන්දියානු විරෝධ දාලා 60000ක් මැරිච්ච ඒවලට සොරි කියලා කියනවා. දැන් ඉතින් මේ බොරු ඉන්දියානු විරෝධය දාන්නේ නැතුව මේ මහා දැවැන්ත වෙළඳ පොලක් තියෙන ඉන්දියාවත් එක්ක ඍජුව සම්බන්ධ වෙලා මේ යන අලුත් වැඩපිළිවෙලට අපි සියලු දෙනාම එකට එකතු වෙලා වැඩ කරන්න ඕනේ. මේක මන්නාරමේ ජනතාව තීරණය කරන්න ඕනේ. මන්නාරමට ඕනේ මේ ජාත්‍යන්තර වෙළඳ මධ්‍යස්ථානයක් බවට පත් කරන ගමන ඉස්සරහට යන්න අපි තීන්දුව කරන්න ඕනේ. இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த போறோம் என்று கூறும்போது அதனை பலர் இந்த நாட்டிலே விமர்சித்தார்கள். அவர்கள் இந்தியாவை ஒரு விரோத நாடாகவே நோக்கினார்கள். நாம் இந்தியாவிற்கு நமது நாட்டை கொடுக்க போகின்றோம் என்ற இந்த தீர்மானத்துக்கு வந்தார்கள். அன்று இந்தியாவை பற்றி விமர்சித்தவர்கள் இன்று அடிக்கடி இந்தியா நாட்டிற்கு சென்று வருகின்றார்கள். அவர்கள் என்ன கூறினாலும் என்ன செய்தாலும் நாம் எடுத்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டிலே சுபீட்சத்தை உருவாக்குவதற்கு நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று கூற விரும்புகின்றேன். ඒ මන්නාරමට ඕනි කරන වෙළඳ මධ්‍යස්ථාන ඒ වගේ මේ ගොඩබිම් සම්බන්ධතා මේ සියල්ල දෙන්න පුළුවන් ස්මාර්ට් විදියට දකින්න පුළුවන් එකම නායකයා රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා විතරයි කියන එකත් මම මේ වෙලාවේ සඳහන් කරනවා. ஆரம்ப காலத்தை போலவே இந்த மன்னார் மாவட்டத்தை சர்வதேச மையமாக மாற்றுவதற்கு அதனை செயல்படுத்தி காட்டக்கூடிய திறமை வாய்ந்த புத்திசாலியான அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பதை நான் கோரிக்கொள்ள விரும்புகிறேன். සංවර්ධනය කියන්නේ කොහේ හරි රටක තියෙන දෙයක් කොපි කරලා අපේ රටට ගෙනත් දාන එක නෙවෙයි. අපේ රටේ ඉතිහාසය දිහා බලලා අපේ රට කොයි විදිහටද පාවිච්චි වුණේ කියලා බලලා මේ භූ විෂමතාවයේ පාවිච්චි කරලා ස්ට්‍රැටජික් ලොකේෂන් එක ලෝකේ ඉතාමත්ම වැදගත් ස්ථානයක පිහිටීම් ගැන කල්පනා කරලා ස්මාර්ට්ව නූතනවාදීව අනාගතවාදීව කල්පනා කරලා වැඩ කරන එක. ඒ වෙනුවෙන් ඒ වැඩපිළිවෙල අරගෙන රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ වැඩපිළිවෙල අරගෙන ඒ 2048ටත් කලින්ම මේරට දියුණු කරන්න පුළුවන් වැඩපිළිවෙලත් අරගෙන ඒකේ ආරම්භයේ විදියට තමයි අපි ස්මාර්ට් වැඩ්ඩන් සමගින් ජයගමු ශ්‍රී ලංකා විවිධ වැඩසටහන් රාශියක් සමග අපි අද මෙතනට ආවේ. இந்த பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு மற்றைய நாடுகளிடமிருந்து நாம் உதாரணங்கள் எடுக்காமல் மற்றைய நாடுகளிலிருந்து ஆலோசனை பெறாமல் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு யாருக்கும் அயல் நாட்டவர்களிடமிருந்து எங்களுக்கு ஆலோசனை பெற தேவையில்லை. அவ்வாறான இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான பணியினை எமது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் செயல்படுத்தி வருகின்றால் அதன் மூலமாகத்தான் இந்த ஸ்மார்ட் திறமைசாலிகளுடன் இந்த வெல்வோம் ஸ்ரீலங்கா என்ற இந்த செயற்திட்டத்தின் மூலம் நாம் அவருடைய பணிகளைத்தான் இவ்வாறு மேற்கொண்டு வருகின்றோம். අපේ ලේකම්තුමා අරමුණු පැහැදිලි කරද්දී අද දවසේදී බෙදලා දෙන දේවල් ගැන දිසාපතිතුමා ඒවා පැහැදිලි කරපු නිසා මම කියන්න යන්නේ නැහැ. அந்த செயல் திட்டங்கள் என்ன என்பதை எமது செயலாளர் அவர்கள் மிகவும் தெளிவாக உங்களுக்கு கூறினால் இங்கு நடைபெறவிருக்கும் செயல் திட்டங்கள் என்னவென்று அதனால் அதனை மேலும் நான் கூற விரும்பவில்லை. මම සූතිවන්ත වෙන ගමන් මේ වෙනුවෙන් සහයෝගය දක්වපු දිසාපතිතුමාට අපේ ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා තුමියන්ලන්ට පොලිසියට හමුදාවට දිසා අපේ පළාත් සභාවේ නිලධාරීන්ට සියලුම අපේ අමාත්‍යාංශ නිලධාරීන්ට සහ ඩීఓ නෝනල මහත්තයලාගේ ඉඳලා ගම්වල ඉඳලා මේ වැඩපිළිවෙලට සහයෝගය දක්වන විදේශ සේවා නියුක්ති කාර්යාංශයේ සියලුම දෙනාට මම මේ වෙලාවේ මගේ ස්තුතිය පළ කරනවා. இன்றைய இந்த 2048ஆம் ஆண்டிலே அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அந்த வெற்றியை நாம் கட்டாயம் அடைவோம் என்று உறுதியாக கூறிக்கொள்வதுடன் இன்றைய நிகழ்விற்கு கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை வெற்றிகரமாக செய்வதற்கு உதவி அளித்த இந்த பகுதியில் இருக்கின்ற செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் போலீஸ் அதிகாரிகள் முப்படையினர் தொழில் அமைச்சின் செயலாளர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகஸ்தர்கள் தொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் இங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது மன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். අද මේ වැඩසටහන පටන් ගත්තී දෙමළ භාෂාවෙන් ජාතික ගිය ගායනා කළා. ඒකට ඔබට සතුටුයිද? இன்றைய தினம் இந்த வைபவத்தினை ஆரம்பிக்கும் போது இந்த நாட்டின் தேசிய கீதம் தமிழிலே இசைக்கப்பட்டது. அதற்கு உங்களுக்கு சந்தோஷமா? 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 ஓம் ஆம் ஓம் ஓம் சந்தோஷமா? අද මෙතනදී
ඒ තීන්දුව ගත්තේ 2015දී රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට පුංචි බලයක් ආවහම තමයි දෙමළෙන් ජාතික ගීය ගයන්න ඕනේ කියලා එතුමා තීන්දුව කළේ. ஆம் இன்றைய நிகழ்விலே ஒலிக்கப்பட்ட இந்த தேசிய கீதம் தமிழ் மொழியிலே ஒலித்தமைக்கு காரணம் 2015ஆம் ஆண்டிலே எமது மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தீர்மானம் எடுத்தார் இந்த நாட்டிலே தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று. அன்று அவர் எடுத்த தீர்மானம் தான் இன்று இந்த வைபவத்தின் போது உங்களால் தமிழ் மொழியிலே தேசிய கீதத்தை கேட்க முடிந்தது. අද කාදර් මස්සාන් නැමැතිතුමා ඉඩම් ප්‍රශ්නය ගැන කතා කරා කියලා කිව්වා ජනාධිපතිතුමා එක්ක. ஆம், அந்த எமது பிரதி அமைச்சர் உரையாற்றும் போது கூறினார் இந்த பகுதியில் இருக்கின்ற நில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு தீர்வு கேட்டு எமது ஜனாதிபதி அவர்களிடம் கலந்து ஆலோசித்ததாக. එදා 2015දී වෙනත් ඇම ජනාධිපතිවරයෙක්ගේ අගමැතිවරයෙක් විදියට තමයි ජාතික ගීය පිළිබඳව තීන්දුව ගත්තේ. ஆம், 2015ஆம் ஆண்டிலே அவர் அந்த தீர்மானத்தை எடுத்தது வேறு ஒரு ஜனாதிபதி வேறு ஒரு பிரதம மந்திரியின் ஆட்சி காலத்திலே தான். අද ජනාධිපතිවරයෙක් ගියයින් පස්සේ අනුප්‍රාප්තික ජනාධිපතිවරයෙක් විදියට තමයි දැන් එතුමා කටයුතු කරන්නේ. ஆம், இன்றைய போதும் அவர் ஒரு ஜனாதிபதிக்கு பதிலாகத்தான் ஜனாதிபதியாகி இருக்கின்றார். පාර්ලිමේන්තුවේ ඡන්ද වලින් තමයි එතුමා ජනාධිපතිවරයා බවට පත් කළේ. මෙතුමන්ලා හැමෝම සහයෝගය දීලා. ஆம், பாராளுமன்றத்திலே இங்கு இருக்கின்ற எமது பிரதி அமைச்சரும் இணைந்துதான் பாராளுமன்றத்திலே மூலம்தான் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார், அவர் நியமிக்கப்பட்டார். මම එකක් කියනවා. අගමැති විදියටත් අනුප්‍රාප්තික ජනාධිපතිවරයෙක් විදියටත් නෙවෙයි අනාගතයේදී මේ ප්‍රශ්න ටික නැවත විසඳන්නේ මේ රටේ නැවත ජාතිවාදී ප්‍රශ්නයක් ඇති නොවෙන්න, මේ රටේ නැවත යුද්ධයක් ඇති නොවන විදියට මේ රටේ හැම මිනිස්සුන්ටම සමාන අයිතියක් ඇතුව ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරය රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා අනාගතයේදී නිසි ලෙසම ඉෂ්ට කරනවා කියන එකත් මතක් කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.